திருவாரூர் காந்தி சார், இந்த பிரச்சனையினுடைய தொடக்கத்திலிருந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் அன்புமணி ராமதாஸ் ஊடகங்களை எல்லாம் கூட கொஞ்சம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சார், இந்த பிரச்சனைக்கு உள்ளார திமுக எங்கே வந்தது சார்? அதாவது சார், ஒரு கட்சியோடைய இல்லை தனிநபரோடைய இயலாமை வரும்போது அந்த இயலாமையை வேற யார்ட்டையாவது காமிப்பாங்க. அது மாதிரி திமுக நிறைய தவறு பண்ணியிருக்குதான். எதுலெல்லாம் தவறு பண்ணியிருக்குன்னா, இவரை மத்திய அமைச்சராக ஆக்குனது அவர்கள் திமுக கொடுத்த எம்பினால தான் இவர் மத்திய அமைச்சராக நீடிச்சார். இவருக்கு ராஜ்யசபா அன்னைக்கு கொடுக்கலன்னா, அன்புமணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு கொடுக்கலன்னா, அந்த தப்பை திமுக செய்யாமல் இருந்திருந்தா 5 ஆண்டுகள் அமைச்சராக அவர் இருந்திருக்க முடியாது. திமுக செஞ்ச முதல் தப்பு அதை அவங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களே சொல்லிட்டார். நான் செஞ்ச முதல் தப்பு இந்த ஆளை கொண்டுட்டு போய் ஒரு 35 வயசுல மத்திய அமைச்சராக்குனது நான் மிகப்பெரிய தப்புன்னு. 2வது தப்பு, திமுக அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி மக்களை சந்திக்காமையே நேரடியாக மந்திரியான ஒரு நபருக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தது திமுகவோட தப்பு. 2வது தப்பு திமுக செய்யறது, வன்னியர் உள்ளிட்ட 108 ஜாதியை இணைத்து 20% கொடுத்தது ஒரு மிகப்பெரிய தப்பு தான். இவர் சொல்லிட்டு வர்றாரு பாருங்க என்னென்ன தப்பு நடந்துச்சுன்னு. அதே மாதிரி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை இந்த நாட்டினுடைய டிஜிபி ஆக்கி அழகு பார்த்ததும் திமுக தான். அதுவும் திமுக செஞ்ச தப்பு தான். அதே மாதிரி இந்த நாட்டினுடைய டிஎன்பிசியினுடைய தலைவராக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்ந்த ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை திமுக ஆட்சியில் இருக்கும் போது அமர்த்தியதும் திமுக செஞ்ச தப்பு தான். அதே மாதிரி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இவர்களை நம்பி வன்னியர்கள் இடஒதுக்கீடு கிடைக்கும் என்ற நோக்கத்தில் 87ஆம் ஆண்டு 21 உயிர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி அழகு பார்த்ததும் திமுக தான். அதுவும் அவர்கள் செஞ்ச தப்பு தான். இப்படியே பட்டியலிட்டு போனா திமுக வன்னியர்களுக்கு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கு, அதை எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசுறாருன்றதை நீங்க பார்க்கலாம். இன்றைய வரைக்கும் அந்த நினைவு மண்டபத்தில் போய் இவங்க ஒரு மரியாதை செலுத்தல. அப்படின்னா என்ன, நீங்க பெரிய தியாகிகளுக்கு நீங்க செய்கின்ற ஒரு இதை நினைக்க முடியும் வன்னியர்கள். இன்றைக்கு உங்களுடைய சொந்த தகப்பனார் உங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் உங்க அம்மாவை பாட்டில தூக்கி அடிச்சதுன்னு சொன்னது திமுகவோட சதியா? பொதுக்கூட்டத்திற்கு போகக்கூடாது, ரூம்லயே இருந்துட்டு நிர்வாகிகளை சந்திக்கணும், வேற யாரையும் சந்திக்க கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போட்டு திமுகவோட சதியா? இப்படி ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கு ஒரு சிறிய ஒரு பொண்ணு நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல முந்தா நாள். ஒரு 5-6 வயசு ஒரு சிறுமி சொல்லுது, ஐயா நீங்க கண்ணீர் விட்டதை பார்த்து எனக்கு மனசெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிறுமி சொல்லுது. அப்ப அவங்களுடைய தகப்பனார் ஒரு சமுதாயத்தின் பெரிய தலைவர், இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கிற டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் அவருக்கு எதுவுமே தெரியாது, திமுக சொல்லி தான் செய்யறாரா? எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை நீங்க இதுல வேற வன்னியர் மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு வேற சொல்றாரு. சரி, நீங்க 10% வாங்கினீங்களா அதிமுக? அதிமுக சேர்த்து 10% அது நீங்களா வாங்கினீங்க? நாங்கள் வன்னியர் கூட்டமைப்பெல்லாம் என்னுடைய தலைமையில் சேர்ந்து மிகப்பெரிய முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடை இங்கே கூட்டி நாங்கள் அந்த கோரிக்கை அங்க வச்சோம். நீங்க வேணா உங்களுக்கு சில இது உங்க டிவில நீங்க ஒளிபரப்புறீங்க, அதை நேரடி ஒளிபரப்பு. நாங்க சொன்ன பிறகு நீங்க கூட்டணிக்கு வந்தீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு செஞ்சதெல்லாம் நாங்க, உழைத்ததெல்லாம் நாங்க, பெற்று தந்ததெல்லாம் நாங்க. நான் கேட்கிறேன், வன்னியர்களுக்கு பொது சொத்து நலவாரி அறிவிச்சாங்களே, எந்த அரசாங்கம் அறிவிச்சிச்சு? அதிமுக அரசாங்கம் அறிவிச்சிச்சா? திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சிச்சு. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது வன்னியர்களுடைய பொது சொத்து நலவாரியமாக அறிவித்தார்கள். அதற்கு வாழ்நாள் பூரா நீங்க நன்றி கடனா இருக்கணும். நீங்களா அறிவிச்சீங்க. நீங்க 2வது கொண்டுட்டு வந்தீங்க ஒரு தீர்மானத்தை அதிமுக. நான் கேட்கிறேன், இன்னொன்னு அன்புமணியை பார்த்து கேட்கிறேன். இல்ல சார், இல்ல ஒரு விஷயத்த திமுக வாக்களிக்க மாட்டார்கள், திமுகவுக்கு வன்னியர்கள் நான் கேட்கிறேன்,
வன்னியர் சமுதாயம் 1987 மிகப்பெரிய வன்னியர் இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்தும் போது 21 வன்னியர் உயிர்களை சுட்டு போலீஸ் குருவி சுடும் போது சுட்டது எந்த அரசாங்கம்? அதிமுக அரசாங்கம் இல்லையா? வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அதிமுக அரசாங்கத்தோடு கூட்டணியே வைக்க கூடாது, உங்களுக்கு ரத்த உணர்வு வன்னியர் உணர்வு இருந்தால். ஆனால் அந்த சமுதாயத்தில் உயிர் நீத்த மக்களுக்கு கலைஞர் அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் தியாகி பட்டியல் சேர்த்தார். எந்த சமுதாயமும் தனியாக ஒரு இடஒதுக்கீடுக்காக தியாகி பட்டியல் சேர்க்க வேண்டிய அவசியமே அரசாங்கத்துக்கு கிடையாது. ஆனால் எல்லா சமுதாயமும் கொடுக்கின்ற வரி பணத்தில் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் உயிர் நீத்தார்கள் என்பதற்காக அவர்களை தியாகி பட்டியலில் சேர்த்து அவர்களுக்கு 3 லட்சம், அந்த காலத்தில் 3 லட்சம் எவ்வளவு பெரிய தொகை என்று பாருங்கள், வைப்பு நிதி வைத்து அவர்களுக்கு இன்றைய வரைக்கும் நிதி உதவி வழங்கிட்டு இருக்காங்க. மாசம் மாசம் அவர்களுக்கு பென்ஷன் போயிட்டு இருக்கு. இப்படி மிகப்பெரிய தியாகத்தை எல்லாம் வன்னியர்களுக்காக செய்த இயக்கம் தான் திமுக என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புறேன். இதுல சும்மா இவர் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு இவர்களுக்கு பிரச்சனை இருப்பது என்பதற்காக, யாரையோ திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக, யாரோடையோ நீங்கள் ஒரு ஒரு கூட்டணியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்ன நாடகம் ஆடினாலும் விடுதலை சிறுத்தைகளை திமுகவிலிருந்து பிரிக்கவே முடியாது. பேசலாம் சார். சார், 2 பிளவாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பூத்தா இளங்கோவன் அருள்மொழி வன்னியர் சங்க தலைவர் அவர் சொன்னார். யார் பவர் அப்படின்னா ஐயா கிட்ட இருக்கிறவங்க தான் ஒரிஜினல் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு. இங்கே பேசிட்டா பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவருடைய நியமனம் தான் செல்லும் அப்படிங்கிறதும் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். வன்னியர் சங்கம் தான் மெயின், அதில் ஒரு 34 அமைப்பு இருக்குது, அதில் ஒரு அமைப்பு தான் பாமக, நான் இதுக்கு தலைவர் நிறுவனர் ஐயா தான் அப்படிங்கிறதே அவர் தான் சொல்கிறார். சரிங்களா சார்? இவர்கள் பிளவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேலம் தருமபுரி கூட்டத்துக்கு போகிறாரு. அவங்க 2 பேரும் இங்கே உடல்நிலை சரியில்லைன்ட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சார், இந்த ஸ்பிளிட்டை ஒன்றாக்குறதுக்கு உண்டான காரியங்கள் பாமகவிற்குள் நடக்கிறதா, அல்லது இதை இப்படி திமுகவை சார்ஜ் பண்ணி ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை அன்புமணி மேற்கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறாரா? சார், திமுகவை இவங்க விமர்சனம் பண்ணும்போது வன்னியர்கள் ஓட்டெல்லாம் திமுகவை நோக்கி தான் போக ஆரம்பிக்கும். இப்போ முந்தி மாரி கிடையாது, மீடியாலாம் நிறையா வந்துருச்சு, மக்கள்லாம் இப்போ நேரடியாக பார்க்குறாங்க. சரி, நீங்கள் மிகப்பெரிய அளவில் 89லலாம் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் ஐயா ராமதாஸ்ன்ற மாரி இருந்த நேரம் 89. ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்த உடனே எம்பி தேர்தலில் நிற்கிற மாரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு, கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தல் நிற்கிறாங்க. அப்போ பாமக தனியாக நிற்கிது. அப்போ 2 கோடி பேர் வன்னியர் இருக்கிறதுல எவ்வளோ ஓட்டு வாங்கினா அந்த கட்சி அந்த அந்த கட்சி இல்லை, அப்போ சமுதாயம் தானே. சமுதாயம் உடனே சமுதாய ரீதியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, உடனே எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. 18 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. அப்போ 2 கோடி பேரில் 18 லட்சம் ஓட்டு விழுவுதுன்னா எத்தனை % வாங்குறீங்க நீங்கள் ஓட்டு? அப்போ சமுதாயத்திலேருந்து எவ்வளோ வாங்குறீங்க? 10% கூட 9% வாங்குறீங்க. அப்போ ஒரு பாஸ் ஆகிறதுக்கு 100க்கு 35 மார்க்காவது வாங்கணும். பாஸ் ஆகிறதுக்கு 100க்கு எத்தனை மார்க் வாங்கணும்? 35 மார்க் வாங்கினா தான் பாஸு. அதுக்கு மேலே வாங்குறது அடுத்தடுத்தது. அந்த மார்க்கை கூட நீங்கள் வாங்கலையே. தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிற காலத்திலே வாங்கலை, உங்களை நம்பலை. இன்னைக்கு உங்களுக்கு கட்சி அங்கீகாரம் கிடையாது, கட்சி சின்னம் கிடையாது, அங்கீகாரம் உங்கள் ஓட்டுனால அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன் காரணம் என்ன? அதுக்கு உங்களுடைய தவறான அரசியல் பாதைகள் தான். நீங்கள் சொல்லிட்டு வரீங்களா, விமர்சனம் பண்ணுறீங்களா, இதே அப்படியே எடுத்து நீங்கள் பேசினதை இப்போ இன்னைக்கு எடுத்து அதிமுகவுக்கு ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும் போது கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எம்எல்ஏக்கள் இவ்வளவு, வெற்றி பெற்ற உடனே ஒரு ராஜ்யசபா எம்பின்னு கையெழுத்து போட்டு 2 பேரும் கொடுக்குறாங்க. அந்த அம்மா கொடுத்துச்சா? உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துச்சா? ஆனால் அந்த அம்மாவை பாராட்டணும். என்ன பண்ணுச்சு தெரியுமா? அந்த அம்மா வா ராஜ்யசபா வேணுமா, என்னை செக்ரட்டரியேட்டில் பார்க்க சொல்ல, தலைமைச் செயலகத்துக்கு உள்ள நாங்கள் சட்டமன்றத்தை நாடாளுமன்றத்தை என்னுடைய கால்கள் மெரிக்காதுன்னு சொன்னீங்களா, சட்டமன்றத்தில் என்னை பாருங்கன்னு சொன்னிச்சு அந்த அம்மா. இவர் அன்புமணிக்காக அங்கே போனார்.
இந்த சத்தியத்தை மீறி நான் மந்திரியா என் பையனாக்கிட்டேன்னு சொல்றாருல, முதல் சத்தியத்தை மீறினது இவர் போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்தார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வரவழைச்சு உட்கார வச்சுட்டு இன்னைக்கு அதிமுகவை வந்து தூக்கியும் திமுக சொல்றாருல, அதிமுக எந்த அளவுக்கு அவமானப்படுத்தியது பாமகன்றதுக்கு சொல்றேன். இவரை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் உட்கார வச்சுட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், சாதாரண கடநிலை ஊழியர்களை இவங்களை மட்டும் சந்திச்சுட்டு இவரை உட்கார வச்சுட்டே இருந்தாங்க. அப்படியே கிட்டத்தட்ட 2 மணி நேரமா 3 மணி நேரமா சார் 3 மணி நேரம் உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு இது வேலைக்கு ஆகாது, தரமாட்டேன்னு சொல்லுவதற்காக அம்மையார் ஜெயலலிதா செய்கின்ற ஒரு அவமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெளில போனவர் தான். அன்னைக்கு செக்ரட்டரியேட்லேருந்து வெளில போனவர் தான். இனிமேல் அதிமுக என்ற கூட்டணியே கிடையாதுன்னு அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் கூட்டணியே கிடையாது, இவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும். அப்ப துரோகம் பண்ணது இந்த வன்னியர்கள் வந்து வாக்கே அளிக்க கூடாதுன்றது யாருக்கு பண்ணணும்? அவ்வளவு பெரிய தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிற டாக்டர் ஐயாவை 4 மணி நேரம் உட்கார வச்சு அவமானப்படுத்தி உங்களிடம் சட்டப்படி எழுதி கொடுத்து விட்டு அதை தரமாட்டேன் என்று ஏமாத்தி அதிமுக நீங்க கூட்டணி வைக்கலாமா? அப்போ ஏன்னா வரலாறு தெரியாது இவருக்கு. வரலாறு தெரிஞ்சாதானங்க பேச முடியும். இவர் அண்ணன் சொன்னது மாதிரி நீ வந்து 87 நாங்களெல்லாம் போராட்ட கழகத்தில் மாணவர்களாக இருக்கும் போது இந்த கட்சியில் சங்கத்தில் நீங்களாம் எங்கே இருந்தீங்க? நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க மெட்ராஸில். அந்த போராட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீ ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா? ஆனால் அவர் ராமதாஸ் அவர்களுடைய கடைசி மகள் கவிதா அவர்கள் படித்து விட்டு வரும் பொழுது சட்ட நகலை அவராவது வந்து அன்றைக்கு கைது செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சட்ட நகலை எரிக்கும் போது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு சட்டத்தினுடைய நகலை திண்டிவனத்தினுடைய நீதிமன்ற வாசலில் நின்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் ஒரு 5000 நபர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் எரித்து இந்த சமுதாயத்திற்காக நின்னவர் அன்றைக்கு உங்க தங்கச்சி கவிதா. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அன்னைக்கு நீங்க ஒரு மாணவனா உங்க பேர்ல வழக்கு வந்தா டாக்டர் சீட்டு கிடைக்காதுன்னு நீங்க இருந்தீங்க. ஏன் வன்னியர்கள்லாம் நிறைய பேர் இன்னைக்கு வேலைக்கு போக முடியல? ஏன் போக முடியல? அன்றைக்கு அதிமுக அரசு போட்ட வழக்குனால தானே. அன்றைக்கு அதிமுக அரசு போராட்டம் அறிவிச்சீங்களே. அதிமுக அரசு உங்களை கூப்பிட்டு அப்படிலாம் ஒரு போராட்டம் 7 நாள் செய்யாதீங்க, 7 நாள் செஞ்சா தமிழ்நாடே சம்பிச்சு போயிடும், அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருமானம் போயிடும், பல கோடி மக்கள் பாதிப்பாங்க, லட்சக்கணக்கான மக்கள் ஜெயிலில் இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு அதிமுக கூப்பிட்டு உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிச்சா? இல்லையே. ஓகே ஓகே. அப்படி நீங்க வரலாற்றை நீங்க படிச்சீங்கன்னா இல்ல வரலாற்றை பார்த்தீங்கன்னா நாங்களாம் பட்ட கஷ்ட அளவுக்கு நீங்க படலையே. ஓகே ஓகே ஓகே. அன்னைக்கு ஒரு பேட்டியில சொல்றாரு, என்னை பத்தி கேட்கறாங்க, படையாச்சார் பேர் உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களேன்னு ஒரு நிகழ்ச்சியில ஊர் பேர் தெரியாதான்னு சொல்றாரு. நீங்களாவது உங்க அப்பாவுடைய பெயரை கூட வைத்து அன்புமணி ராமதாஸ் என்று உங்களுக்கு அடையாளம் இருக்கிறது. நான் என்னுடைய பெயரிலே திருவாரூர் காந்தி என்று வைத்திருக்கிறேன். ஓகே ஓகே, பேசலாம் சார்.